ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஎன்டெட் தேர்வில் 40% மேல், அதாவது 96% மேற்பட்ட கேள்விகள் தவறு. இளைஞர்களின் வேலைவாய்ப்பை திட்டமிட்டு பறிக்கிறதா திமுக? 150 கேள்விகளுக்கு 145 கேள்விகளுடைய வினாக்களும் சரி, விடைகளும் சரி தவறாக இருப்பதாக கடும் குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணம் இருக்கிறது. இதற்கு யார்தான் பொறுப்பு? இதை பற்றி எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிஎன்டெட்டுடைய ரிசல்ட்டு எப்பொழுது நமக்கு கிடைக்கும், இதை பற்றியும் இந்த ஒரு வீடியோவில் கிளியராக பார்க்கலாம் வாங்க. டிஎன்டெட்டு தாள் 2ல் 96% கேள்விகள் தவறு. டிஆர்பி மேலே மக்கள் நம்பிக்கை தினசரி கேள்விக்குறியாகி கொண்டே இருக்கிறது. டிஆர்பியில் இந்த கேள்விக்குறி எதனால் வந்துச்சு? டிஎன்டெட்டில் 96%க்கும் மேற்பட்ட கேள்விகள் தவறுதலாக இருக்க யார்தான் காரணம்? ஆசிரியர் தேர்வு வாரிய காரணமா, அல்லது தேர்வை தயாரித்த வினாத்தாள்கள் தயாரிப்பாளர்கள் மேலே காரணமா? தேர்வு எழுதியவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நேரம். அதாவது தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2ல் பெரும்பாலான கேள்விகள் தவறு மற்றும் உத்தேச விடைகள் தவறு என பல தேர்வர்கள் குற்றச்சாட்டு. 35,000க்கும் மேற்பட்ட நபர்கள் பார்த்திங்க அப்படின்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணியிருக்காங்க. 145 கேள்விகளுக்கு 35,402 பேர் ஆட்சேபனை தெரிவித்த நிலையில் தேர்வு வெளிப்படைத்தன்மை மற்றும் டிஆர்பியுடைய நம்பகத்தன்மையை இழந்துவிட்டது. இதனால் நம்முடைய மக்களும் சரி, ஆசிரியர் பெருமக்களும் சரி, டிஆர்பியில் இனி அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத மிகப்பெரிய குழப்பத்திற்கு ஏற்றாற் போல தாங்க இருக்காங்க. டிஎன்டெட் தேர்வில் தவறான கேள்விகள் இடம்பெற்றிருக்கு. தமிழர்களின் வேலைவாய்ப்பை திமுக அரசு திட்டமிட்டு பறிப்பதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டியுள்ளார். தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் எக்ஸ் பதிவில் நவம்பர் மாதம் 15, 16 தேதிகளில் ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்திய ஆசிரியர் தகுதி தேர்வின் தாள் முதலில் 40%க்கும் மேற்பட்ட கேள்விகளும், இரண்டாம் தாளில் 96%க்கும் மேற்பட்ட கேள்விகளும் தவறாக உள்ளன. அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசு பள்ளிகளின் தமிழாசிரியர் உட்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ள போதிலும் ஆசிரியர் தேர்வு வாரியம் முறையாக தேர்வுகளை நடத்துவதில்லை. அப்படியே நடத்தினாலும் தப்பும் தவறுமாக பிழையுள்ள வினாத்தாள்களை கொடுத்து தேர்வர்களின் பல மாத உழைப்பை கேள்விக்குறியாக்கிறது. அரசு தேர்வுகளை கூட முறையாக நடத்தும் திராணியற்ற திமுக அரசுக்கு கல்விக்கு விழா எடுப்பதற்கு என்ன தகுதி இருக்கிறது? திமுக தலைவரின் பிள்ளைகளுக்கு மட்டும் பதவிகள் கிடைத்தால் போதுமா? தமிழகத்தின் படித்த பட்டதாரிகளின் கனவு மெய்ப்பிட வேண்டாமா? ஒருவேளை இந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் லஞ்சம் கொடுப்பவர்களுக்கு மட்டுமே பணி நியமனம் வழங்க வேண்டுமென்றே இத்தனை குளறுபடிகளும் நிகழ்கிறதா? இந்த குறைகளை சுட்டிக்காட்டி தேர்வர்கள் மீதே குற்றம் சுமத்ததை விட்டுட்டு விவகாரம் தொடர்பாக உண்மையான ஆய்வறிக்கையை எவ்வித அரசியல் தலையிடமின்றி மக்கள் மன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டுமென மு.க. ஸ்டாலின் அவர்களை வலியுறுத்தியுள்ளார் நயினார் நாகேந்திரன். விரைவில் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு ஒரு தனி குழு ஒன்று அமைப்பு போகிறாங்க. அந்த குழு இந்த விடைகள் எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ண போகிறாங்க. டெட் தேர்வில் நிறைய பேருக்கு இனி போனஸ் மதிப்பெண்கள் வழங்க போகிறாங்க மக்களே. டிஎன்டெட்டுடைய ரிசல்ட்டு இந்த டிசம்பர் இறுதிக்குள்ளாக வெளியாகும் என்ற தகவல்கள் நமக்கு வந்தவன இருக்குது. டெட் தேர்வுடைய ரிசல்ட்டை பார்க்க இப்பொழுதிருந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது மட்டுமே கிடையாது, டெட்டில் பாஸ் மதிப்பெண்களையும் குறைக்க போகிறாங்க. இதை குறித்து மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஎன்டெட் தேர்வில் 40%க்கும் மேல், அதாவது 96%க்கும் மேற்பட்ட கேள்விகள் தவறு. இளைஞர்களின் வேலைவாய்ப்பை திட்டமிட்டு பறிக்கிறதா திமுக? 150 கேள்விகளுக்கு 145 கேள்விகளுடைய வினாக்களும் சரி, விடைகளும் சரி தவறாக இருப்பதாக கடும் குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணம் இருக்கிறது. இதற்கு யார்தான் பொறுப்பு? இதை பற்றி எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிஎன்டெட்டுடைய
ரிசல்ட்டு எப்பொழுது நமக்கு கிடைக்கும், இதை பற்றியும் இந்த ஒரு வீடியோவில் கிளியராக பார்க்கலாம் வாங்க. ஸோ டிஎன்-டெட்டு தாள் 2ல் 96% கேள்விகள் தவறு. டிஆர்பி மேலே மக்கள் நம்பிக்கை தினசரி கேள்விக்குறியாகி கொண்டே இருக்கிறது. ஸோ டிஆர்பியில் இந்த கேள்விக்குறி எதனால் வந்துச்சு? டிஎன்-டெட்டில் 96%க்கும் மேற்பட்ட கேள்விகள் தவறுதலாக இருக்க யார் தான் காரணம்? ஆசிரியர் தேர்வு வாரிய காரணமா, இல்லது தேர்வை தயாரித்த வினாத்தாள்கள் தயாரிப்பாளர்கள் மேலே காரணமா? தேர்வு எழுதியவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நேரம். அதாவது தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2ல் பெரும்பாலான கேள்விகள் தவறு மற்றும் உத்தேச விடைகள் தவறு என பல தேர்வர்கள் குற்றச்சாட்டு. 35,000க்கும் மேற்பட்ட நபர்கள் பார்த்திங்க அப்படின்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணியிருக்காங்க. ஸோ 145 கேள்விகளுக்கு 35,402 பேர் ஆட்சேபனை தெரிவித்த நிலையில் தேர்வு வெளிப்படைத்தன்மை மற்றும் டிஆர்பியுடைய நம்பகத்தன்மையை இழந்துவிட்டது. இதனால் நம்முடைய மக்களும் சரி, ஆசிரியர் பெருமக்களும் சரி, டிஆர்பியில் இனி அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத மிகப்பெரிய குழப்பத்திற்கு ஏற்றாற் போல தாங்க இருக்காங்க. டிஎன்-டெட் தேர்வில் தவறான கேள்விகள் இடம்பெற்றிருக்கு. தமிழர்களின் வேலைவாய்ப்பை திமுக அரசு திட்டமிட்டு பறிப்பதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டியுள்ளார். தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் எக்ஸ் பதிவில் நவம்பர் மாதம் 15, 16 தேதிகளில் ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்திய ஆசிரியர் தகுதி தேர்வின் தாள் முதலில் 40%க்கும் மேற்பட்ட கேள்விகளும், 2ஆம் தாளில் 96%க்கும் மேற்பட்ட கேள்விகளும் தவறாக உள்ளன. ஸோ அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசு பள்ளிகளின் தமிழாசிரியர் உட்பட்ட ஏராளமான ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ள போதிலும் ஆசிரியர் தேர்வு வாரியம் முறையாக தேர்வுகளை நடத்துவதில்லை. அப்படியே நடத்தினாலும் தப்பும் தவறுமாக பிழையுள்ள வினாத்தாள்களை கொடுத்து தேர்வர்களின் பல மாத உழைப்பை கேள்விக்குறியாக்கிறது. அரசு தேர்வுகளை கூட முறையாக நடத்தும் திராணியற்ற திமுக அரசுக்கு கல்விக்கு விழா எடுப்பதற்கு என்ன தகுதி இருக்கிறது? திமுக தலைவரின் பிள்ளைகளுக்கு மட்டும் பதவிகள் கிடைத்தால் போதுமா? தமிழகத்தின் படித்த பட்டதாரிகளின் கனவு மெய்ப்பிட வேண்டாமா? ஒருவேளை இந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் லஞ்சம் கொடுப்பவர்களுக்கு மட்டுமே பணி நியமனம் வழங்க வேண்டுமென்றே இத்தனை குளறுபடிகளும் நிகழ்கிறதா? இந்த குறைகளை சுட்டிக்காட்டி தேர்வர்கள் மீதே குற்றம் சுமத்ததை விட்டுட்டு விவகாரம் தொடர்பாக உண்மையான ஆய்வறிக்கையை எவ்வித அரசியல் தலையிடமின்றி மக்கள் மன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டுமென மு.க.ஸ்டாலின் அவர்களை வலியுறுத்தியுள்ளார் நயினார் நாகேந்திரன். ஸோ விரைவில் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு ஒரு தனி குழு ஒன்று அமைப்பு போகிறாங்க. அந்த குழு இந்த விடைகள் எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ண போகிறாங்க. ஸோ டெட் தேர்வில் நிறைய பேருக்கு இனி போனஸ் மதிப்பெண்கள் வழங்க போகிறாங்க மக்களே. ஸோ டிஎன்-டெட்டுடைய ரிசல்ட்டு இந்த டிசம்பர் இறுதிக்குள்ளாக வெளியாகும் என்ற தகவல்கள் நமக்கு வந்தவன இருக்குது. ஸோ டெட் தேர்வுடைய ரிசல்ட்டை பார்க்க இப்பொழுதிருந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது மட்டுமே கிடையாது, டெட்டில் பாஸ் மதிப்பெண்களையும் குறைக்க போகிறாங்க. இதை குறித்து மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.